சரி நான் கோடியே கூட வாங்கிட்டு இருக்கேன்னு வச்சுக்க, வாங்கிட்டு இருக்கேன் 2 லட்சம் 3 லட்சம் எனக்கு மாதம் வருதுன்னே வச்சுக்க. இப்போ நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லு. நான் உன்னை வந்து ரொம்ப மோசமான கேள்வி, நீ கேட்குற மாதிரி எவ்வளோ வாங்கணுன்ற கேள்வி கேட்கலையே, நியாயமான கேள்வி தானே கேட்குறேன். இப்போ உதாரணத்துக்கு இன்னைக்கு கூட விஜய் கேட்குறோம், நீங்கள் இன்னொரு திருமணம் கூட பண்ணிக்கங்க, ஆனால் ஏன் வந்து அதை சொல்லாமல் அன்அஃபீஷியலாக கொண்டு போகிறீங்க? அது இந்திய அரசியலமைப்பு சட்டம்படியே தப்பு இல்லை. நீங்கள் மியூச்சுவலாக பேசி பிரியறது யாருக்கும் பிரச்சனை கிடையாது. ஒருத்தரை வற்புறுத்தி அழுக வச்சு வீட்டை விட்டு விரட்டி துன்புறுத்தி நீங்கள் பிரியிறீங்க, அப்போனா அது எங்களுக்கு பிரச்சனை. இதுக்கு பதில் சொல்லுங்கன்னு கேட்குறோம். இதுக்கு நீ எவ்வளோ வாங்கின? இந்த கேள்வி புரியுதா? நீ எவ்வளோ வாங்கின? நீ என்ன சொன்ன? மாற்றுன்னு தானே சொன்ன. உன் கட்சியில் இருக்க மாவட்ட செயலாளரும் காசு வாங்குறான், நீ எவ்வளோ வாங்கின? இதுக்கு நம்ம கேட்குற கேள்வி வேற, அவன் சொல்கிற பதில் வேற. அப்போ இந்த கேள்விலாம் வந்துக்கிட்டே தான் இருக்கும். இதெல்லாம் இதை நான் பொருட்படுத்துறதே இல்லை. இது இப்போ இல்லை, இப்போ தாவேகாக்காரன் மட்டும் கேட்குறான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நாம் தமிழர் கேட்டாங்க, அதுக்கு முன்னாடி PMK கேட்டுச்சு, அதுக்கு முன்னாடி தேமுதிக கேட்டாங்க, அதுக்கு முன்னாடி திமுகவே நீ வந்து சங்கின்னாங்க. அதெல்லாம் வந்துக்கிட்டே தான் இருக்கும். நம்ம ஓப்பனாக சொல்லிட்டோம், நம்ம ஸ்டாண்ட் என்னன்னு சொல்லிட்டோம். அதனால் இந்த கேள்வி வந்து ஒரு இத்து போன கேள்வி.